சமுதாயமும் நாவலும் தொடக்க காலத்தில் சமூகத்தையும் அரச வாழ்வையும் பின்னணியாகக் கொண்டு நாவல்கள் தோன்றலாயின. மக்களால் பெரிதும் விரும்பப்படும் சூழ்நிலையிலேயே படைப்பாளர்கள் நாவல்களைப் படைத்தார்கள். அரச வாழ்வை விதந்து கூறும் நாவல்களையும், துப்பறியும் நாவல்களையும், மர்மக் கதைகளையும் விரும்பிப் படிப்போராயினும் சமூக பிரக்ஞையோடு எழுதப்பட்ட கதைகளையும் மக்கள் ஏற்றனர். இலக்கியம் சமூக வாழ்க்கையை காட்ட வல்லது என்ற உணர்வினை தொடக்க கால நாவலாசிரியர்களிடம் நாம் காண்கின்றோம். சமுதாய உணர்வின் பல படிகளில் வளர்ச்சி பெற்று மனித உள்ளத்தோடு இரண்டர கலந்து உறவாடும் பொழுது இலக்கியம் பிறக்க முடியும் என்பதை தொடக்க காலத்தில் எழுந்த சமூக நாவல்கள் நமக்கு காட்டுகின்றன. ஓர் நாவலாசிரியர் தாம் கண்டவாறு இலக்கியம் படைக்காமல் தம் உள்ளம் விரும்பியவாறு படைக்க விழையும் பொழுதுதான் சமுதாயத்திற்கும் இலக்கியத்திற்கும் ஒரு நெருக்கமும் பிணைப்பும் ஏற்படுகிறது. சமுதாயத்திற்கும் இலக்கியத்திற்கும் உள்ள தொடர்பு, அதனை வெளிப்படுத்தும் முறை ஆகிய இரண்டு கூறுகளுமே இலக்கிய வாழ்வை உறுதிப்படுத்துகின்றன. இலக்கிய கலை வடிவங்களில் நாவலும் சமூகத்துடன் மிகுந்த தொடர்புடைய சிறுகதையும் தான் முன்னிற்கின்றன. 18ஆம் நூற்றாண்டில் அரசியல் ஜனநாயக அமைப்பு முறை தோன்றி சமூகத்தில் ஒரு சிலருக்கு இருந்த சலுகையை ஒடுக்கி அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்கித் தொடங்கியது நாவல்தான். இதன் விளைவாக அனைவரும் கல்வி கற்கும் வாய்ப்பு பெருகி வளர்ந்தது. எனவே நூல்களை படிக்கும் பழக்கம் பரவலாயிற்று. அச்சு எந்திரத்தின் முழுமை உரைநடை வளர்ச்சியை பெருக்கியது. பரவலான கல்வி முறை, உரைநடை வளர்ச்சி, ஆங்கிலம் படித்த தமிழ் அறிஞர்களின் ஆர்வம் ஆகியன தமிழ் நாவலில் அரும்பி வளர காரணமாக இருந்தன. நெகிழ்ச்சியும் தழுவல் பண்பும் ஏனைய இலக்கிய கலை வடிவங்களைக் காட்டிலும் நாவலுக்கு அதிகமாக இருந்தது. நாவலை குறித்து அதன் இலக்கணத்தை குறிப்பிடுவோர் உரைநடை காப்பியம் என்றும் புனைவியல் சுயசரிதம் என்றும் குறிப்பிடுவர். எட்வின் மூர் சமுதாயத்தை பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய ஒரே பொருள் நாவல்தான் என்று சொல்லுவார். தமிழிலே முதல் எழுதிய வேதநாயகம் பிள்ளை தன் நாவலை வசன காவியம் என்றே குறிப்பிட்டிருக்கின்றார். நாவலின் நோக்கம் மகிழ்ச்சி ஊட்டுவதும் அறிவுறுத்தலுமே என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சமுதாயத்தின் பல்வேறு இயல்புகளை நாவலாசிரியர்கள் காட்டுவதற்கு நாவலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாவல் பெரும்பாலும் சமூகத்தில் பெரும்பான்மையினராக இருக்கின்ற சாதாரண குடிமக்களையே கதை மாந்தராக்கி காட்டுகிறது. நாவல் சமூகத்துடன் கொள்ளும் நெருங்கிய தொடர்பு காரணமாகவே அது ஜனநாயகத்தின் காப்பியம், an epic of democracy என்றும், சமூக வடிவின் வெளிப்பாடு, social form of expression எனவும் சிறப்பிக்கப்படுகிறது. வேதநாயகம் பிள்ளையின் நாவல்கள். தமிழ் நாவலின் தோற்றம் 1876 தோன்றியது. நாவல் யுகத்தின் நுழைவாயிலை திறந்து வைத்த பெருமைக்கு உரியவர் மாயூரம் முன்ஷிப் வேதநாயகம் பிள்ளை. அவர் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் நூல்தான் தமிழில் எழுந்த முதல் நாவல். இந்த நூலின் முன்னுரையில் அவர் இங்கிலீஷ், பிரெஞ்சு முதலிய பாஷைகளைப் போல தமிழில் வசன காவியங்கள் இல்லாமல் இருப்பது பெருங்குறை என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். அந்த குறையை போக்குவதற்கே எல்லோரும் ராஜ பாஷைகளும் தமிழில் கலந்து படிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அந்நாள் பெற்ற ஆங்கில புலமையை பெரிதும் போற்றியுள்ளமையையும் தமிழில் புது முயற்சியாக நாவல் இலக்கியம் புனைய வேண்டும் என்கின்ற ஆர்வம் இதன் வழி புலப்படுகின்றது. தமிழ் பண்புகளும் அன்றிருந்த தமிழ் சமுதாயத்தின் குறைகளும் கலந்து தாம் வாழ்ந்த காலத்தையே பின்னணியாக்கி ஒரு நாவலை படைக்க விரும்பியதன் விளைவே அவருடைய முதல் நாவல். இதன் கட்டுக்கோப்பையும் கதை மாந்தரையும் எண்ணி நாவல் இலக்கணத்திற்கு பொருந்தி வருமா என்றெல்லாம் சிலர் கருதுவர். சீர்திருத்தம், சிந்தனை தெளிவு இவற்றை மனத்துள் கொண்டு நாவலை படைத்திருக்கின்றார்.
தம் காலத்தில் மலிந்திருந்த அறியாமையையும் மூடப் பழக்க வழக்கங்களையும் நடுநிலையோடு ஆராய்ந்து அவற்றை ஏற்ற இடங்களில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பிரதாப முதலியார் சரித்திரம் ஒரு சுயசரிதை போல் அமைந்த ஒரு நாவலாகும். அவர் எழுதிய மற்றொரு நாவல் சுகுண சுந்தரி சரித்திரம். உண்மை வாழ்வை காட்டுவதே நாவலாசிரியனின் முதல் கடமை. அந்த உண்மை உணர்வை பெயரிலேயே உண்டாக்கி நாவலுள் நுழைவதற்கு சரித்திரம் என்ற பெயரே காரணமாகிறது. தொடக்க காலத்திலும் சரித்திரம் என்றே முடியுமாறு நாவல்களுக்கு பெயர் அமைத்தனர். அறக்கருத்துக்களை பலகாலம் எண்ணி சிந்தித்து அவற்றை பல்வேறு நீதி நூல்களாக வெளியிட்ட பிள்ளையவர்கள் தம் நாவல்களில் அறத்தையும் ஒழுக்கத்தையும் பாத்திர வாயிலாகவும் ஆசிரியர் கூற்றாகவும் வற்புறுத்தியிருக்கின்றார். இந்த நாவல்களை ஒரு நோக்கம் கருதியே எழுதியிருக்கின்றார் என்று சொல்லலாம். இலக்கியம் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, கலை உண்மையையும் சமுதாய உணர்வையும் பிரதிபலிக்க வேண்டும் என எண்ணினார். இரண்டாவதாக, நாவலான சுகுண சுந்தரி சரித்திரத்தில் உடல் நலம், குழந்தை மனம், பெண் கல்வி போன்றவற்றையெல்லாம் இயல்பாக எழுதிச் சென்றிருக்கின்றார். நாவலினுடைய நிகழ்ச்சிகள், உரையாடல், சொற்பொழிவுகள், கிளைக்கதைகள் ஆகியவற்றின் வழியே நாவலை அப்படியே எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடம் காணப்படுகிறது. முதல் நாவலின் அடிப்படையில் இரண்டாவது நாவலும் விரிவடைந்து செல்கின்றது. முதல் நாவலில் உருவம் கட்டுக்கோப்புக்கு அடங்கவில்லை, நீதிகளும் அற உரைகளும் நீண்டுவிட்டன. நாவல் கட்டுக்கோப்பில் சொற்பொழிவுகளும் துணை கதைகளும் அமைந்துள்ள நோக்கு நிலை நாவல் கட்டுக்கோப்பை பாதித்திருக்கின்றன. அந்த நாவலில் அமைந்துள்ள நோக்கு நிலை உள்நோக்கு நிலை என்று சொல்லலாம். கதை மாந்தர்களை படைப்பதிலும் கூட பழமையின் காவியச் சாயலே படிந்திருக்கிறது. முழுவதும் நல்லவர்களாகவோ அல்லது கெட்டவர்களாகவோ படைக்கப்பட்டுள்ளனர். பிரதாப முதலியார் சரித்திரத்தில் தீயவனே படைத்து காட்டப்படவில்லை என்பதுதான் உண்மை. சமுதாயத்தில் அன்றிருந்த கொடுமைகளையெல்லாம் எடுத்துக்காட்டி அவற்றிற்கு தீர்வும் சொல்லி இருக்கின்றார். கல்வி பற்றியும் கூறியிருக்கின்றார். அந்நிய மொழியை போற்றும் ஆசிரியர் தமிழ் மொழியை புறக்கணித்து அந்நிய மொழியை மட்டும் படிப்பவர்களை ஆசிரியர் சாடுகின்றார். அன்றைய அரசியல் சூழ்நிலைகளை ஆங்காங்கே எடுத்துக்காட்டிச் சென்றிருக்கின்றார். நகைச்சுவையையும் அள்ளி தெளித்துதான் நாவலை சுவையுடையதாக ஆக்கியிருக்கின்றார். இவர் எழுதிய மற்றொரு நாவல் சுகுண சுந்தரி சரித்திரம். சுகுண சுந்தரி என்னும் இளவரசி புவனேந்திரனை காதலித்து இடையில் சிறை எடுக்கப்பட்டு இறுதியில் தான் எண்ணிய அவனையே மனம் செய்து கொள்வதைத்தான் சுகுண சுந்தரி சரித்திரம் கூறுகிறது. வேதநாயகம் பிள்ளையின் 2 நாவல்களும் இந்த கருத்தை மையமாக கொண்டே அமைந்திருக்கின்றன.